ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கேகே கிச்சன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து கோவளம் பீச்சுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஃபிஷ்ஷு வந்து அப்போ தான் போட்டில் பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை அப்படியே வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்ட்டு பாருங்கள். 1 by 1 செய்ய வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான மசாலா, நான் வந்து இது வந்து நம்ம ஹோட்டலில் போடுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்டே பேசி அந்த மசாலா வாங்கிட்டு வந்துட்டேன். அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிட்டு ஓகே, லெமன் கொஞ்சமாக லைட்டாக புழிஞ்சு விட்டால் போதும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஃபிஷ்ஷு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 4 kg வந்தது. அவ்வளோ வந்தது. கொஞ்சம் நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இந்த மசாலாவில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்லாம் தேவையில்லை. நம்ம நல்லா பெரிய பெரிய பீசஸாக இருந்தது. இதெல்லாம் மொத்தமாக தான் இந்த பாறை மீனுன்னு சொல்கிறாங்க. நல்லா பெரிய பாறை, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இப்படி ஒன்றுனா எல்லாத்தையும் எடுத்து போட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி நம்ம இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருவோம். நல்லா ஊறட்டும், ஒரு 1/2 மணி நேரம் போதும். இந்த மாதிரி நீங்களாம் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கா? கடல் ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சி அப்போ எடுத்துகிட்டு வந்து அப்போவே கட் பண்ணி வந்து சமைக்கிறதுங்கிறது எனக்கு இது லைஃப்பில் ஃபஸ்ட் டைமு. ஏன்னா இது வரைக்கும் கடல் பக்கம் பார்த்துருக்க ஆனால் கோவளம் பீச்சில் இந்த மாதிரி கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. நான் ஃபஸ்ட் டைம் போனேன் அதில். அங்கே நம்ம தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாலாம் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து கரைச்சி வச்சுட்டு ஃபிஷ்ஷு அதில் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் அர்ஜென்ட்டில் ஃபிஷ்ஷை போட்டுட்டு அதுக்கு மேலே தூளை போட்டுட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தான் நல்லாயிருக்கும். இப்போது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து பிரான் வாங்கிட்டு வந்தோம். அதுவும் லைட்டாக ஃப்ரை பண்ணலான்ட்டு மிளகாய் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி வச்சுருவோம். இது வந்து இறால் வந்து கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். இறால் பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பிடிக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ஒவ்வொரு சமையலுமே நான் பண்ணுறேன். நம்ம சேனல் வந்து நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரானை எடுத்து அதில் போட்டு இதுவும் அதே மாதிரி மசாலா கரெக்டாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணியாக இருந்தால் இதை ஒட்டாது பிரானில். அதனால் வந்து கரெக்டாக அந்த பிசைஞ்சினா ஓகே. தண்ணி ஊற்றி ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே தான். பிரான் இது வந்து 1 கிலோ. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. இது வந்து செவ்வரால் அன்னைக்குன்னு பார்த்தா கொஞ்சம் குட்டி குட்டியாக போயிடுச்சு. அப்புறம் சரி ஓகேனா அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அந்த அக்கா, எதுக்கு மேடம் இன்றைக்கி வந்து இது வாங்கினீங்க, என்னால் க்ளீன் பண்ணவே முடியல, குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னாங்க. பட்டு நார்மலை விட இது கடல் நீரால் செவ்வரால் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா இப்படி மாதிரி மிக்ஸ் பண்ணி இதுவும் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான்வெஜ் எடுக்கிறோம் அப்படின்னாலே எதை ஃப்ரை பண்ணணும், எது குழம்பு வைக்கணும், இதுக்கான டக்குன்னு பேசிக்கானது எல்லாமே ரெடி பண்ணி நம்ம வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ நான் இது ரெண்டுமே வந்து ஊற வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு இதெல்லாம் போட்டு ஊற வச்சாச்சு. அடுத்தது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மாங்காய், தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து இது மாதிரி கட்டிங் போர்டு வீட்டில் வாங்கி வச்சு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். டக்கு நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கெலாம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நீங்களாம் யாரெல்லாம் இந்த வீட்டில் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நண்டு
ஒரு அதான் சண்டே ஸ்பெஷல்லாம் ஒரு ஒரு சொல்லும் போதே ஒவ்வொருத்தவங்க கேட்பாங்க, சண்டே எப்படி இருக்கு அப்படின்னா, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான ஸ்பெஷல் தான் இது இன்றைக்கி நம்ம வீட்டில். இப்போ வந்து எண்ணெய் கடுகு, இப்போ வந்து நண்டு அப்படியே வேக வச்சு நண்டு கிரேவி பண்ணலாம். நண்டு கிரேவிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் நம்ம போட்டுட்டு நம்ம நண்டு அலசி அதை இந்த அரிசி சாப்பாட்டுக்கு அப்படியே அதாவது ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் சமைப்பீங்க வீட்டில் அப்படின்றத சொல்லுங்களேன். கண்டிப்பாக எல்லாருமே லேடிஸ் எல்லாருமே சமையலுக்கு போனாலே ஒரு போர்க்களம் தான், படன்னு சமைச்சிட்ருப்போம். இது அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லிவிட்டு. அந்த மாதிரி தான் சண்டே இன்னும் ரொம்ப ஹெவியாக இருக்கும் எல்லாருக்குமே. இந்தாண்டி சாப்பாட்டுக்கு அரிசி தண்ணி இந்த அரிசி ஊற வச்சாச்சு. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் கழுவி மசாலா போடுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சிட்டேன். அரிசி ஊற வச்சுட்டு புளி ஊற வச்சுட்டு இந்தாண்ட வெங்காயம் தக்காளி தேவையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி வச்சுட்டு சாப்பாடு அரிசியும் ஊறிடுச்சு. அப்போது இந்தாண்ட நம்ம என்ன பண்ணலாம், சாப்பாடு வச்சாச்சு. சாப்பாடு சைடு விசில் வந்துடும் குக்கரில். இந்தாண்ட நமக்கு நண்டு கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு ஊறிட்டுருக்கு, பிரான் ஊறிட்டுருக்கு, மசாலா நல்லா ஊறிட்டுருக்கு. ஸோ அது நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை பொரித்து எடுக்கிறதா நம்ம வேலை. இப்போ நம்ம நண்டுக்கு வந்து தக்காளிலாம் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக இறக்கும் போது தான் பெப்பரெலாம் நல்லா போடணும். இப்போதைக்கு வந்து உப்பு இது மட்டும்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கும். நான் எப்படியும் தக்காளிலாம் நல்லா வெந்துடும் சீக்கிரம் நண்டு வேகிற வரைக்கும். அதனால் இப்போ நண்டு எல்லாத்தையுமே சில பேர் வந்து நண்டை வந்து 2ஆக கட் பண்ணி போடுவாங்க. நான் ஒரு சிலது கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2ஆக கட் பண்ணி கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது அப்படியே போட்டுக்கலாம். எவ்வளோ பெரிய கொடுக்கா இருக்குது பாருங்களேன். நண்டில் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுவும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா, இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபுல் வீடியோவில் என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும். கொஞ்சம் கிண்டுறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கும், அப்படியே எங்கே கீழே விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே லைட்டாக மெதுவாக கிளறி விட்டால் போதும். அப்படியே கலர் மாறிடுச்சு பாருங்களேன். அந்த ஹீட்டு பட்டோன்னா நண்டு வந்து அப்படியே ஒரு ஆரஞ்சு கலரில் மாறுது பாருங்க. அப்படியே ஒரு ஆரஞ்சு கலரில் அப்படியே நல்லா மாறுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டோமா, கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு நல்லா அந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். அது தண்ணியெல்லாம் ஃபுல்லாக சுண்டி வந்து ட்ரை ஆகி வந்துடணும். இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு அந்த தூள்லாம் போட்டுக்கலாம். என்னென்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பெப்பர் தூள். உங்களுக்கு இதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா அந்த மாதிரி கூட வேணுன்னா போட்டுக்கலாம். எனக்கு இதுவே போதும். ஏன்னா பெப்பர் போடுறோம், மிளகு இருக்குது, மல்லி இருக்குது, மிளகாய் இருக்குது, போதும். அப்போ ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம். இந்த இதுக்கு ஓகே தான். இப்போ தண்ணி ஊற்றி இப்போ இந்த ஏன் நண்டு மட்டும் வந்து இந்த மசாலாலாம் போட்டு ஒன்றா தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கும். பெப்பரோட ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா இறங்கி நல்லாயிருக்கும். நாங்கள் வில்லேஜில் இப்படி தாங்க செய்வோம். அந்த மாதிரி இப்படி தான் இருக்கும். ஏன்னா வில்லேஜில் நம்மளுக்கு கிடைக்கிற நண்டே வேறு, இது கடல் நண்டு. வில்லேஜுக்கு கிடைக்கிற நண்டாக இருந்தால் நல்லா பச்சை நண்டாவே வந்து எங்கள் பாட்டிலாம் வச்சு கொடுப்பாங்க. நல்லா வந்து அரைச்சி அதிலே நண்டு வேகும் போதே கொஞ்சம் தண்ணி வருது. நம்ம இன்னுமே கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி போடுவோம். நல்லா பாயில் ஆகிடும். உள்ளே இருக்க அந்த சூப்பெல்லாம் நல்லா வெந்துடும். தண்ணி ஊற்றி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை நல்லா வேகட்டும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வெந்துட்டுருக்கு. விசில் வந்துடும், ஆஃப் பண்ணிடலாம். நண்டு வந்து வெந்துட்டுருக்கு. ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரைக்கு ஊறிட்டுருக்கு. பிரான் வந்து தொக்குக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது நம்ம மீன் குழம்பு தான். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் உரித்து எடுக்கிறதுக்குள்ளே இது 2 ரெடி ஆகிடும். அந்த மாதிரி தான் நம்ம 1 by 1 நம்ம எப்போவுமே பார்த்து செய்யணும் ஃபாஸ்ட்டாக. ஆனால் கொஞ்சம் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். டேஸ்ட்டெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம மீன் குழம்பு வைக்க ரெடி ஆகிடலாம். அடுத்தது அது அப்படியே அந்தாண்ட சைடில் வெந்துட்டுருக்கேன். நண்டும் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நம்ம மீன் குழம்புக்கு தேவையானது எல்லாமே. நாங்கள் வில்லேஜில் இப்படி தான் வைக்கிறோம், இப்படி தான் வைப்போம் மீன் குழம்பு. அந்த மாதிரி ஸ்டைலில் தான் நான் வைக்கிறேன். வெந்தாண்ட இது வெந்துட்டுருக்கு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு இறக்கியாச்சு. இந்த நண்டு வெந்துட்டுருக்கு. எப்போவுமே வீட்டில் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது குக் பண்ணும்போது வந்து 3 பர்னர் இருந்தால் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் நம்ம ஃபாஸ்ட்டாக செய்யலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி உட்காந்துருந்துட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக குக் பண்ணலான்னு நினச்சாலும் 3 பர்னர் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டக்கு டக்குன்னு வச்சிடலாம். அது மாதிரி இப்போ மீன் குழம்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக சோம்பு, கடுகு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து நம்ம புளி தானே கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், சும்மா ஒரு 2 தக்காளி அந்த மாதிரி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா நம்ம தேவையான அளவுக்கு நல்லா உரித்து வைக்கலாம். இப்போலாம் இது உரிக்கிறதுக்கு எப்போ டைம்னா கரெக்டாக நம்ம இந்த பக்கம் நண்டு வெந்துட்டு இருக்கும் போதும் சாப்பாடு வெந்துட்டு இருக்கும்போது இதில் உரிச்சா கரெக்டாக இருக்கும். நமக்கு நல்லா அழகாக உரித்து எடுத்து வச்சுட்டு நல்லா கட் பண்ணி அப்படியே முழுசாகவும் போட்டுக்கலாம். சில பேர் கட் பண்ணியும் போடுவாங்க. நான் அப்படியே ஒரு கொஞ்சம் பாதியாக கட் பண்ணிட்டேன். ஒரு இதை பெருசாக ஒரு சின்ன வெங்காயனாலே மீடியம் சைஸ் தான், அதில் கொஞ்சம் அப்படியே பாதியாக கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப குட்டியாக இருந்தால் முழுசாக போட்டாச்சு. அந்த மாதிரி போட்டு நல்லா சின்ன வெங்காயம் வதங்கி வரும்போதே ஒரு ஃப்ளேவர் வரும். இந்தாண்ட சைடு நம்ம வந்து தக்காளி கட் பண்ணிக்கலாம். வெந்துட்டு இருக்கும் போதே சைட் பை சைட் பண்ணுறது அது ஒரு நல்லா இருக்குது. டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்க ஃபீல் இருக்காது. பொறுமையாக 1 by 1 செய்யணும்னா லேட் ஆகும். சண்டே அப்புறம் எல்லாம் அப்படியே பிளேட்டில் வந்து ஃபுல்லாக இருந்தால் தானே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி பொறுமையாக அப்படியே செய்ய வேண்டியதுதான். மேக்ஸிமம் வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு குறைஞ்சது ஒரு 1 hour இல்லைனா எல்லாம் ரெடி பண்ணிட்டா மேக்ஸிமம் ஒரு 1/2 hourல சமைச்சிடலாம். புளியை வந்து நல்லா கொஞ்சம் ஊற வச்சுட்டணும். அதை நல்லா கரைச்சிக்கலாம். இந்த புளி கரைசிற டைமில் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம அந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா மசாலா போடும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியை வதக்கின உடனே நம்ம குழம்பு வச்சா அது ஒரு மாதிரி இருக்கும். அது நல்லா வதங்கி அது மசாலாலாம் நல்லா ஜூஸ்லாம் நல்லா இறங்கி அது அப்படி வச்சா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். குக்கிங்கு பொறுத்த வரைக்கும் ஒன்று அது எந்த பதத்தில் வதங்கி வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு. நம்ம எப்பயும் போல் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் மீன் குழம்புல நான் கொஞ்சமாக சாம்பார் தூள் போடுவேன். பெப்பரு, சாம்பார் தூள் அது போடும்போது நல்லா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குது. வெறும் அந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பெப்பரோடு இல்லாமல் கொஞ்சமாக சாம்பார் தூள் கொஞ்சம் போடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா அருமையாக நல்லாயிருக்கு. அது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி இந்த மீன் குழம்பு ஸ்டைலே நீங்கள் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே கொஞ்சம் அப்படியே ட்ரையாக தான். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் குழம்பு. கொஞ்சம் தண்ணி, ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகுது, அடி பிடிக்கும்.
அந்த மசாலாலாம் அப்படியே மிக்ஸ் ஆகணும். அந்த ஆனியன் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டால் அது இன்னும் நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். மீன் குழம்பு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம சைடில் வந்து நண்டு ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக பாருங்கள் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக பெப்பரு கொஞ்சம் கருவேப்பிலை, அதை ஒரே சூப்பராக, அதை நல்ல ஒரு வாசனை நல்லா இருக்குது. கொஞ்சம் மல்லித்தலை இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் கருவேப்பத்தலை கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான், இப்போ போட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுத்தமாக தண்ணி இல்லை, நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். பெப்பர் போட்டு நல்லா கிளறி விடணும், ஏன்னா அப்போ தான் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகும். அப்புறம் அப்படியே மூடி வச்சா அந்த ஹீட்டில் கொஞ்சம் தண்ணி வரும், அது படும்போது நமக்கு செட் ஆகிடும், சரியாயிடும். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு லைட்டாக தண்ணி ஊற்றணுமா, அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வந்து நல்லா இருக்கா, அவ்வளோதான். மீன் குழம்பே ரெடியான மாதிரி தான். இனிமேலுக்கு புளி கரைசலை ஊற்றிக்கலாம். நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மசாலா எல்லாமே போட்டுட்டோம். இது நல்லா கொதிச்சா போதும். ஒரு 1 o'clock ஸ்டார்ட் பண்ணி 2 o'clockல முடிஞ்சது. எல்லாமே குக் பண்ணி எடுக்கிறது கரெக்டாக இருந்தது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா மஞ்சத்தூள்லாம் முன்னாடியே போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் நம்ம நண்டு ரெடி ஆகிடுச்சு, அதை ஆஃப் பண்ணி வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ மீன் குழம்பும் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ வந்து மீன் குழம்பு கொதிக்க வைக்கிற டைமில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் அந்த புளிப்பு டேஸ்ட் இதெல்லாம் பார்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டு மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். இங்கே வந்து சைடில் வந்து நம்ம அடுத்தது நம்ம பிரானுக்கு ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே சூடு ஆகட்டும். நம்ம இதை கட் பண்ணாமல் இருந்தால் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் பிரானு. கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம ஒன்றா எடுத்து அள்ளி போட்டுடலாம். கொஞ்சம் ஏன்னா அந்த எண்ணெயில் கொஞ்சம் சோம்பு போட்டு வைக்கும்போது அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வைக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த சோம்பு, அந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்போ ரெடியாகும் சாப்பிட்லாம் அப்படின்றது பசியை தூண்டுவதற்கான ஒரு வாசனை இது. நான் அப்படி ஃபீல் பண்ணுவேன். உங்கள் வீட்லேயும் அம்மா சமைக்கும் போதெல்லாம், அக்கா சமைக்கும் போது, அத்தைங்க யாராவது சமைக்கும் போது அந்த ஃப்ளேவர் எப்போ ரெடியாகுன்ற ஃபீல் கொடுக்கும் அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு கொஞ்சமாக நம்ம தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அரைச்சி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். முன்னாடி சைடில் வதங்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு கரெக்டாக இருக்கும். அது அப்படியே ரெடி ஆகிட்டே வரும்.
கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு மிக்சியில் ஒரு 2 சுற்று ஓட்டிட்டு எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் கொஞ்சம் நல்லா குக்காகி வரும். அவ்வளோதான், தக்காளியும் அரைச்சாச்சு. இதை நல்லா போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நம்ம நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு மேக்ஸிமம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிரான் பாருங்கள் ஊற வச்சு தண்ணிலாம் வந்துச்சு. அந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு ஊற சில கொஞ்சம் வந்து எடுத்து வச்சிட்டேன். பாதி மட்டும் பண்ணலான்ட்டு. ஏன்னா மறுநாள் கூட ஸ்ரீஹரிக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கலாம். எல்லாமே வந்து இதிலே போட்டு பண்ணுவோம். ஏன்னா ஏற்கனவே நிறைய வெரைட்டி இருக்குது, இதுவும் நிறையா இருக்கும். ஒரு 1 kg அப்படியே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டே பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மசாலாவோடு எடுத்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ வந்து செப்பரேட்டாக வதக்கிறத விட இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதங்கி அதில் நம்ம பிரான் வந்து போட்டு வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த தக்காளி ஃப்ளேவர் அதோட ஜூஸ் எல்லாம் அந்த பிரானில் இறங்கும். பிரானோட ஜூஸ் நல்லா வெந்து வரும்போது நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் இப்படி தாங்க பண்ணுவேன். நான் வில்லேஜில் இருந்து நான் இப்படி தான் குக்கிங் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். பாருங்க, இது ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு இந்தாண்ட கொதிச்சிட்ருக்கு. இந்தாண்ட பிரான் நல்லா வேகட்டும். கொஞ்சம் அது கருவேப்பிலை போடும்போது நல்ல வில்லேஜில் சொல்லவே எனக்கு கருவேப்பிலை நிறையா இருக்கும். அப்போ டக்குன்னு பறித்து போடும்போது நல்லாயிருக்கும். போட்டுட்டு அதனால் கொஞ்சம் இதுவும் வேகட்டும். மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அந்த நண்டு ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, மீன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. இறால் தொக்கு வந்து வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து ஆயில் பொரிக்கிறதுக்கு நம்ம இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு பேர் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து ஓரளவு குழம்பே கொஞ்சம் அது நம்ம ஊற்றின அளவுலேருந்து கொஞ்சம் குறையணும். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு குறைஞ்சினா தான் நமக்கு வந்து மீன் குழம்பு வந்து நல்லா திக்காகவும் கிடைக்கும். பாறை மீன் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாறை மீன் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். முள்ளும் கம்மியாக தான் இருக்கும். ஏன் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலா எடுத்து அப்படியே இப்படி அடியில் உட்காந்துருக்கும். ஸோ நல்லா கிளறும்போது அடியில் போய் செட் ஆகிருக்கும். ஸோ திரும்ப நல்லா கிளறும்போது மசாலா திரும்ப மிக்ஸ் ஆகிக்கும். அதில் அது நல்லா எண்ணெய் காயிட்டும். நல்லா ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போடலாம். இல்லைன்னா அது ஒரு மாதிரி அப்படியே இருக்கும்.
ஆனால் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நாம்ளே தான் பண்ணுறோம் இது எல்லாமே. யாரும் சைடில் இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, நானே தான் எல்லாமே பண்ணேன். அப்படியே ஃபிஷ்ஷு ஒன் சைடு வேகும்போது இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம். பிரானும் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு தண்ணி இருந்து, பிரானும் ஓரளவுக்கு தண்ணி இருந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. மீன் குழம்பு பாருங்கள் சைட்லலாம் அப்படியே எண்ணெய் விட்டு கொஞ்சம் நம்ம குழம்பு வச்சதுலேருந்து கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருக்கு. இனிமேல் கரெக்டாக இருக்கும் நம்ம மீன் மாங்காய் போட்டு மீன் போட்டு எடுக்கிறதுக்கு. இந்த டைமில் ஒரு டைம் டெஸ்ட்டு பண்ணிக்கலாம், உப்பு காரம் புளிப்பு எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்து இதில் டேஸ்ட்டு பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்குது, அதனால் 2 டைம் எடுத்தாச்சு. ஃபிஷ்ஷும் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. சைட் பை சைடு ஒவ்வொரு வேலையை பார்க்க வேண்டியதுதான். லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது பிரானு, நல்லா அப்படியே கிண்டி விட்டுடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். லாஸ்ட்டாக அப்படியே கொஞ்சம் பெப்பர் தூவி விட்டு அப்படி பண்ணி வைக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் பெப்பரு கொஞ்சம் மல்லித்தலை இதெல்லாம் போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம ப்ரானை வந்து ரெடி ஆச்சு. ஸ்ரீகிரிக்கு ஃபிஷ்ஷு பொரிச்சோடனே வாசனை அம்மா ஃபிஷ் அம்மா அப்படின்னு வந்துட்டு ஃபிஷ்ஷு வாங்கிட்டாங்க பாருங்கள் என்ன அட்டூழியம் பண்ணுறாருன்னு. அப்படியே எடுத்து அவரே அப்படியே சாப்பிட்ணுமா அவருக்கு. நல்லா ரெடியாச்சு பாருங்கள் ப்ரானு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா கொஞ்சம் நல்லா தானே நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு ரெடியாச்சு. இனிமேல் நம்ம மீன் குழம்புக்கு மாங்காய் கட் பண்ணி வைக்கலாம், கட் பண்ணி போடலாம். நம்ம புளிப்பான மாங்காய் கிடைக்கல, இப்போ இந்த மாங்காய் தான் கிடச்சிது. எங்கள் சைடில் அந்த நீட்டு மாங்காய் இல்லை, இது வந்து கிளிமூக்கு மாங்காய்ன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இந்த மாங்காய்லாம் என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். ஜென்ரலாக நாங்கள் இப்போ சொல்கிறது ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பழக்க வழக்கத்தில் உள்ள வார்த்தைகளில் வரும், அந்த மாதிரி. நல்லா மாங்காய் இப்படி கட் பண்ணி போட்டுடலாம். குழம்பு பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு. மாங்காய் போட்டு வைக்கும்போது அதோட மீன் குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப அருமை. இந்த மாதிரி மாங்காய் போட்டு வைக்கிற மீன் குழம்பு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். சில பேருக்கு வந்து ஏற்கனவே புளி இருக்குது, புளிப்பு இன்னும் புளிப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு இது பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். மாங்காய் இருந்தால் மாங்காய் போடும், இல்லைனாலும் ஓகே தான். பட் மாங்காய் போட்டு வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாங்காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷை எடுத்து அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வால் பகுதி, மீனோட வால் பகுதி, தலை இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சுக்கலாம். மீதியெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கும் போது ஒரு ஃபிஷ்ஷை எடுக்கும் போதே தலையும் வாலும் வச்சிடுறது குழம்பு, அது நல்லாயிருக்கும்.
லைட்டாக பாருங்கள் குழம்பெல்லாம் அப்படியே கம்மியானதுனால ஃபிஷ்ஷெல்லாம் வெளியில் தெரியுற மாதிரி இருக்குது. அதை லைட்டாக மட்டும் கிளறி விட்டு சரி பண்ணி வச்சுட்டு அதை நம்ம மூடி போட்டு நல்லா வெந்துக்கும். ஓரளவுக்கு இப்போ வந்து அனல் வந்து குறைச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா ஓகே தான், ரொம்ப கொதிக்க வேணாம். மீன் குழம்பு எவ்வளோ திக்காகுது பார்த்திங்கன்னா இந்த அவ்வளோ தான். இதை போட்டுட்டு நம்ம மூடி வச்சு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆச்சு. கருவேப்பிலை கொஞ்சம், அதே லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி தழை இதெல்லாம் வந்து போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆயில் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த டைம் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து லைவ் டைமு கரெக்டாக இருந்தது. மீன் குழம்பு ரெடி. சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில், வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். என்னென்ன நண்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், மீன் குழம்பு ரெடி, பிரான் தொக்கு ரெடி, இங்கே ஃபிஷ்ஷு ஃப்ரை ரெடி. குக்கர் சாதம் சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் மீன் குழம்புல. அதுவும் இன்னும் பச்சரிசி சாதமாக இருந்தால் சொல்லவே வேணாம், டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு பண்ணால் எப்படி ஃபுல்லாக பார்க்கும்போதே மனசே நிறையவே இருக்குது. நம்ம நல்லா சமைச்சிருக்கோம் அப்படின்ற ஃபீல் கிடைக்கும். ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்ற ஃபீல் கிடைக்கும். நல்லா இருக்குது பாருங்கள். அப்படி அந்த கடையிலேயே அது யாராவது ஒரு கடையில் நம்ம வாங்கிக்கலாம் அந்த மசாலா, இல்லை வீட்லேயும் ரெடி பண்ணி போடலாம், நல்லா தான் இருக்கும். பார்க்கும்போது அப்படியே எம்மியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீன் குழம்பு, தலை போட்ட மீன் குழம்பு, பிரான் தொக்கு, நண்டு, என்னால் சொல்லும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருந்தது, பிளேட் ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. சமைச்சிட்டு அது உட்காந்து சாப்பிடும்போது நல்லா இருக்குது. நமக்கே தெரியாது சில டைமில் அது டேஸ்ட் எப்படி வருது. இப்போ பிரான் சாப்பிட்டு பார்ப்போம், சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நண்டு செம்ம நல்லா காரமாக இருக்குது.